அண்ணே வணக்கண்ணே. என் பேர் வன்னிமுத்து பாண்டி, மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். எந்த கிராமத்திலுமே அடிப்படை வசதி இல்லை, அடிப்படை வசதி கிடையாது. அந்த அடிப்படை வசதிகளை சொல்லி தான் மக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும்ன்றாங்க. நான் அதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா 2011 இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இந்த பக்கம் நடந்தே போக முடியாது, அவ்வளோ துர்நாற்றம். இதே இந்த கிழக்கு தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. அனைத்து கிராமங்களுக்கும் எல்லா அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. அதில் ஒரே ஒரு கிராமத்தை மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு உங்களுக்கான பதிவை நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்துலையுமே கிடையாது. இது அவரோட மாண்புமிகு அமைச்சரோட, முன்னாள் அமைச்சரோட தனிப்பட்ட முயற்சியில் கிட்டத்தட்ட 7,67,00,000த்துக்கு இந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டுக்காண்டி கொண்டு வந்திருக்காரு. இந்த கம்மா ஒத்தக்கடையில் இருக்க கொட்டாச்சிக்கரை பாத்தியப்பட்ட கம்மா. இந்த கம்மாவோட தூர்வாரி பல நாள் மக்களோட கோரிக்கை மட்டும் இல்லை, மாற்றுக் கட்சியினர் கோரிக்கையும் கூட இது. ஒரு அடிப்படை வசதி, இது மக்களுக்கான அடிப்படை வசதினா இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு அடிப்படை வசதிக்குள்ளே இது வந்துடுது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் வெளியில இருந்து இங்கே வந்த ஆளுங்க, நீங்கள் இங்கே ஒரு வீடு எடுத்து கூட தங்கி இங்கே இருந்த அமைச்சர், இங்கே இருந்த எம்எல்ஏ இந்த மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி செஞ்சான்னு இங்கே நீங்கள் வீடு பிடிச்சி குடியிருந்தது தெரிஞ்சுக்கங்கண்ணே. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல, அங்கே உங்கள் தலைவர் பொய்யா மட்டும்தான் பேசிகிட்டே இருக்காரு. அவர் வழியில் வர்ற நீங்கள் பொய்யை மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. அடிப்படை வசதினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்கண்ணே. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லும் போது இங்கே அடிப்படை வசதிகள் என்ன, அதுக்கான ப்ரூஃபோட பேசுங்க. அதுதான் சரியா இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த உதாரணத்துக்கு இந்த ஒத்தக்கடை ஊராட்சி எடுத்திருக்கேன்னா இது ஒரு மிகப்பெரிய மக்கள் பயன்பாட்டுக்குள்ள திட்டம். அடுத்து ஆனால் இன்னொன்று, இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 7,67,00,000 உங்களுக்கு நான் சவாலாகவே விடுறேன். நான் இந்த 5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பாராட்டு விழா நடத்துறேன். இது இந்த தொகுதி மக்கள்ன்ற முறையில் உங்களுக்கு நான் சேலஞ்ச் விட்டேன்.